வணக்கம் சார். வணக்கம். திருப்தியாக எதுவுமே சாப்பிட முடியாது. ஒன்று, வேக வச்ச காய் பழம் கூட சாப்பிட முடியாது. பப்பாளி பழம் கட் பண்ணி அதை சாப்பிடா கூட கஷ்டமாக இருக்கும். கட்டி கட்டியாக முழுங்குற மாதிரி இருக்கும். வார்த்தைகளில் வந்து பேசும்போது வயசானவங்க பேசுகிற மாதிரி தெரியும். நண்பர்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவாங்க, ஏன்பா இப்போவே வார்த்தைகள்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நாங்களாம் நல்லா பேசுகிறோம், நீ பேசும்போது மட்டும் அந்த வயசானவங்க பல்லு இல்லாதவங்க பேசினா எப்படி வருதோ அந்த மாதிரி எங்களுக்கு கேட்குது, கொஞ்சம் கேர் எடுங்க, கொஞ்சம் சீக்கிரம் அதை வந்து சரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஜீரணமாக ஆகாது. அதனால் சுகரும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அந்த மாதிரி தான் நிறைய பிரச்சனை. இடையில அங்கங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் எதுவும் சாப்பிட முடியாது. வெளியில் நண்பர்கள் வேறு அந்த மாதிரி இருக்கும். சில நேரத்தில் சில அவமானங்களை கூட நாங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. இத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கு. நீங்கள் இப்போ ஃபுல் மவுத் பண்ணணும், இம்ப்ளான்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்த தருணம் எது சார்? எனக்கு பல்லு கட்டிக்கினா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், அதனுடைய பலன்கள் வந்து அதிகமாக இருக்கும்னு நம்பி தான் இன்னும் நமக்கு லைஃப் இருக்குது. அதனால நம்ம இப்போ வந்து அதை இது பண்ணிட்டோம்னா வேஸ்ட் ஆகிடக்கூடாது, எப்படியாவது ரொம்ப சீக்கிரம் இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும்னு தான் அந்த ஆர்வத்தில் தான் பண்ணிக்கணும். நம்ம மருத்துவமனை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுதுங்க சார்? உங்கள் வீடியோ நிறைய பார்த்தேன். கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு அம்மா பேசினேன், ஜெயா பேச, அது நல்லா இருந்தது. நல்லா எனக்கு வந்து பிடிச்சிது. சரி, ஓகே, நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம், சென்னைக்கு போகிறோம், இந்த கிளினிக் போய் நம்ம வந்து பார்த்துக்கிறோம், அந்த முடிவு தான். வேற எந்த மருத்துவமனைக்கும் நான் போனதில்லை, இதுவரையிலும் எந்த மருத்துவமனையும் போய் நான் கேட்டதும் இல்லை. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா உங்களோட லைஃப்ல இந்த 10 நாள்ல நீங்க என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க சார்? நிறைய டிஃப்ரெண்ட். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. எதை சாப்பிட்டாலும் கொஞ்சம் விரும்பி நல்லா சாப்பிட்றோம். இந்த அப்பளம் இதெல்லாம் கொஞ்சம் சவுண்ட் வருது பார்த்தீங்களா சாப்பிடும்போது, அதே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன இப்படி இருக்குது, சவுண்டாக வருது, அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் சாப்பிடும்போது நான் சங்கடப்படுவேன், என்ன பக்கத்து சத்தமாக இருக்குது சாப்பிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ எனக்கு நான் சாப்பிடும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அதை நீங்களாம் உங்கள் வாயில் போட்டால் சவுண்டே வராது, இப்போ வந்து சவுண்டு நிறைய சவுண்டு வருதுன்னு சொல்லுவாங்க. விருப்பம் நல்லா இருக்குது. பல்லு கட்டின பின்னாடி நல்லா இருக்கு. முதல்ல நானும் அதிகமாக பயந்தேன். ஆக்சுவலாக எனக்கு மயக்கம் கொடுத்து தூங்குற மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும்ன்ற அபிப்பிராயத்திலேயே மைண்ட் செட்லேயே வந்தேன் நான். அப்புறம் நீங்கள் பேசுனீங்க, நல்லா தைரியமாக சொன்னீங்க. நாங்களாம் பெண்கள் குழந்தை பிறக்கும் போது நாங்களாம் எவ்வளோ வழியை அனுபவிக்கணும் எங்கள் மனைவியும் எங்கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கின்னு சரி பரவாயில்ல, தைரியமாக சொல்கிறத கேட்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தது. அதே மாதிரி எனக்கு ஒரு சிறு துளி கூட வழி இல்லை, நல்லா செஞ்சாங்க. அந்த மாதிரி இருந்தது. எனக்கு பேசிக்காக நான் வந்து ஒரு ரஜினி ரசிகர். அப்போது என்னை வந்து கேட்டாங்க, நீங்கள் என்ன பாடல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு ரஜினி பாடல்னா பிடிக்கும். அப்போ ஸ்டார்ட் பண்ணது செஞ்சு கடைசி முடிக்கிறவர்களும் அந்த பாட்டு தான் எனக்கு ஓடிட்டே இருந்தது. அவங்க செய்யும் போது எனக்கு எந்த வழியும் இல்லை. ட்ரீட்மெண்ட் கழிச்சு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 5 மணி நேரம் உங்களுக்கு அனஸ்தீசியா இருக்கும். அப்போ ட்ரீட்மெண்ட் அப்போ வலிக்காது. அதுக்கப்புறமா உங்களுக்கு 5 நாள்ல எப்படி இருந்தது? 5 நாளும் எனக்கு வலி இல்லை. டேப்லெட்டு கரெக்டான டைமுக்கு கொடுத்தீங்க, நீங்கள் அதை சாப்பிட்டா வலிக்காதுன்னு சொன்னதுனால நானும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். அந்த ஜெல்லாம் கொடுத்ததுனால கரெக்டாக அப்ளை பண்ணேன் அந்த 5 டைம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அந்த காரம்லாம் சாப்பிடல, கஞ்சி தான் சாப்பிட்டேன் 2 நாள். அதுக்கப்புறமா நல்லா இருந்தது. வலியெல்லாம் எனக்கு பெருசாகவே எதுவுமே தெரியல. நானே பயந்து வந்தேன், ஆனால் அது எனக்கே வந்து அந்த பயம் இல்லை, சுத்தமாக போயிடுச்சு. நல்லா இருந்து என் நண்பர்கள்லாம் என்னை வந்து எல்லாத்துக்குமே பயப்படி. இடையில கூட எனக்கு இந்த கையில் வந்து எலும்பு கிராச்சு, ஆனால் ஆப்ரேட் பண்ணும்போது வேண்டான்ட்டு நான், எனக்கு வலிக்கும், நான் அந்த மாதிரி செஞ்சுக்க மாட்டேன், நான் வந்து கட்டிக்கிறேன், நான் வேணா வெயிட் பண்ணுறது இப்போ 1 மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணாலும் நான் வலிக்காமல் நான் பார்த்துக்கிறேன். அது மாதிரி பயந்து இருந்துவேன். ஆனால் இதுக்காக வேண்டி நான் தைரியமாக வந்து செஞ்சுக்கிறேன். இந்த மொத்தம் 6 நாள் நீங்கள் இருந்தீங்க சார். இந்த 6 நாள்ல உங்களுக்கு என்னென்ன சிகிச்சை பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா சார்? முதல் நாள் வந்து இருக்கிற பல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ரிமூவ் பண்ண கையோடையே வந்து இம்ப்ளான்ட் பொருத்திட்டாங்க. முதல் நாள் சிகிச்சை முடிஞ்சது. ரெஸ்ட் எடுத்துட்டோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து லேபுக்கு வச்சுருந்தாங்க. அப்போ அந்த மிளகு அளவு இது எடுத்தாங்க. அடுத்த நாள் வந்து அந்த ட்ரையல் பல்லு கொடுத்தாங்க. அது பார்த்துட்டு அளவு எடுத்துகிட்டு அது கரெக்டாக இருக்கான்னு
செக் பண்ணிட்டு 4வது நாள் ப்ரொவிஷனல் டீத் கொடுத்துட்டாங்க. அது கொடுத்துட்டாங்க. அப்போது நமக்கு அதுலேயே சாப்பிட்லாம், மென்று சாப்பிட்ற மாதிரியே அது ஃபீல் ஆச்சு. அப்போ 5வது நாள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு நாள் வந்து ரெஸ்ட்டு. 6வது நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த கடிமானம்லாம் செக் பண்ணாங்க. கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணிவிட்டு அனுப்பிச்சாங்க. அது நல்லா இருந்தது. 6வது நாள் நீங்கள் இது வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க. சார் இப்போ உங்களுக்கு சிகிச்சைக்கு எவ்வளோ செலவாச்சுங்க சார்? இட்டாலி 4,30,000 அவ்வளோதான் அமௌண்ட்டு. அதுலேயே எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே அடக்கும். 6 மாதம் கழிச்சு அதுக்கப்புறமா அந்த அதுலேயே வந்து அந்த தரம் இருக்கு இல்லையா, 3 விதமான அது நம்ம எதை விரும்பி சொல்கிறோமோ அதை வச்சு நம்ம ஃப்ரெண்டுங்களே உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி கண்டுபிடிச்ச, நீ எப்படி அங்கே போன அப்படின்லாம் கேட்டாங்க. ஆக்சுவலாக நம்பிக்கை தான், நல்லா இருக்குது, கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஃபுல் நம்பிக்கையில் தான் வந்தோம். ஏன்னா ஒரு மருத்துவர் வந்து இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒரு நம்பிக்கை தான். உங்க நம்பிக்கை நாங்க காப்பாற்றணுமா? காப்பாத்திட்டீங்க, இன்னும் இருக்கு டைம். கண்டிப்பா அந்த ட்ரஸ்ட் எப்பவுமே போகாது, பயப்படாதீங்க. ஏன் இதை ஒத்துக்குன்னு வீடியோக்கு வந்தது காரணமே என்னால 4 பேர் வந்து பலன் அடையணும், அவங்க அதை வந்து செய்யணும், அதை வேண்டி எனக்கு அதனால ஒரு ஆர்வத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ரொம்ப நன்றிங்க. எல்லாருமே வீடியோ கேட்கும்போது பரவாயில்ல அப்படின்னுவாங்க. பட் நீங்க அந்த வீடியோ பார்த்தானே நான் வந்தேன், என்ன பார்த்து இன்னும் நான் வரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல கொடுத்துருக்கீங்க. எங்க வீட்லயே கேட்டாங்க, இதெல்லாம் நீ செய்வியா வீடியோலாம்? ஏன் எல்லாம் நிறைய பார்ப்பாங்க, பார்க்கட்டுமே, ஏன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகணும்ல, அது நல்லது தானே அப்படின்ற மாதிரி. ஏன்னா மோஸ்ட்லி பல் மருத்துவமனைவே வலி, நீங்க சொன்னதுதான், வலிக்கு பயந்தா நிறைய எக்கனாமிக்ல ப்ராப்ளம் இருக்காது, ஆனா வலிக்கு பயந்தா அவங்க நிறைய இடத்துல. இப்ப நான் வந்து வலிக்காது அப்படின்னு சொன்னா கூட பேஷண்ட்டுக்கு அந்த அளவுக்கு இவங்க சும்மா சொல்றாங்க. ஏன் எங்க அம்மாவே நம்பல சார். எங்க வீட்டுல எங்க அம்மாக்கே வந்து அம்மா வலிக்காது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், ஆனா எங்க அம்மாவே வந்து இல்ல உனக்கு ஒரு பேஷண்ட் வரணும் நீ போய் சொல்ற அப்படின்னாங்க. அப்புறமா வீடியோஸ் இப்போ நீங்க மாதிரி பேசுற ஒரு ஜமால் பாபா பேசியிருப்பாரு, அவர் வீடியோ பார்த்து அம்மா இம்ப்ரெஸ் ஆகி இல்லை நான் பண்ணிக்கிறேன்னு பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அம்மாவுக்கு பண்ணி 2 வருஷம் ஆகுது. சொல்றேன் அந்த மாதிரி நம்மளா பேசினா கூட பேஷண்ட்ஸ்க்கு சும்மா சொல்றாங்க அப்படின்னு தெரியாது, அவங்களுக்குள்ள பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது நான் அனுபவிக்கல. இல்ல நீங்க உங்களுக்கே அதை செஞ்சாலும் உங்களுக்கு ஏன்னா கரெக்ட் தான். இப்ப நான் சொன்னாலும் வாயில தான் சொல்ல முடியும், ஏன்னா நான் அது பண்ணிக்கல. ஆனா இப்போ நீங்க பண்ணவங்க அந்த சொல்லும் போது பேஷண்ட்டுக்கு அது உண்மையான அவங்களுக்கு புரியும், வேற ஒன்றும் இல்லை. முக்கியமாக நான் சொல்லணும்னா உங்கள் மனைவிக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் உங்களை வந்து ரொம்ப தைரியமாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பூஸ்ட் பண்ணி வந்து பண்ணிக்கப்பா அப்படின்னு அவங்க தான் ரொம்ப உங்களை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார்.